மேக்ஸ்ன்னு கஷ்டமா இருக்கா? ஸ்கூல்ல கஷ்டமா தெரிற சம்ம கூட ஈஸியா பார்க்கலாம் வாங்க. ஹாய் ஸ்டூடண்ட்ஸ், ஜாஸ்மின் ஹியர். எக்ஸசைஸ் 1.5ல 10th சம். இந்த கொஸ்டின்ல யூ செட், ஏ செட் அண்ட் பி செட் இப்படி 3 செட்டை கொடுத்துட்டு வெரிஃபை டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த சம்ல எல்லாம் ஃபார்முலாஸை கொடுத்துருப்பாங்க. நம்ம அதை வச்சு வெரிஃபை பண்ணுவோம். இந்த சம்மில் சின்ன சேஞ்ச். அவங்க லாவோட நேமை கொடுத்துட்டாங்க. நம்ம லாவை எழுதணும், எழுதி அதை வெரிஃபை பண்ணி காட்டணும். ஓகேங்களா? ஸோ சிம்பிள், பயந்துராதீங்க. இப்போ ஃபர்ஸ்ட் லாவை எழுதிக்குவோம். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இது ஃபர்ஸ்ட். அடுத்தது செகண்ட் லா. இப்போ இங்க யூனியன் இருக்குங்களா? இப்போ நம்ம இன்டர்செக்ஷன் வச்சு போடுவோம். ஏ இன்டர்செக்ஷன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ். இங்கே இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால இங்கே நம்ம யூனியன் போடணும். யூனியன் பி டேஷ். இதுதான் டி மார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன். இங்கே யூனியன் போடும்போது இங்கே இன்டர்செக்ஷன் போடணும். இங்கே இன்டர்செக்ஷன் வந்தால் இங்கே யூனியன் போடணும். வெரி வெரி சிம்பிள். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் லாவை நம்ம சால்வ் பண்ணுவோம். இந்த ஃபர்ஸ்ட் லாவை நான் எடுத்து எழுதிக்கிட்டேன். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இப்போது இது எல்ஹெச்எஸ், இது ஆர்ஹெச்எஸ். இந்த எல்ஹெச்எஸ்ஸை ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணுவோம். எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். இப்போது இந்த ப்ராக்கெட்டில் உள்ள ஏ யூனியன் பி அதை தான் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து சால்வ் பண்ணணும். இப்போது ஏ யூனியன் பி எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போ ஏக்கு பதிலாக ஏ செட்டில் உள்ளதை கொஸ்டினை பார்த்து எழுதிட்டேன். இந்த யூனியனுக்கு யூனியன் போட்டுட்டேன். இந்த பிக்கு கொஸ்டினை பார்த்து இந்த பி செட்டில் உள்ளதை எடுத்து எழுதிட்டேன். இப்படி 2 செட்டுக்கு இடையில யூனியன் இருந்துச்சுன்னா இந்த 2 செட்டையும் சேர்த்து எழுதணும். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். 7, 8, 11, 12. இப்போது இந்த செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிக்கலாம். இந்த 4 இல்லை, எழுதிக்கலாம். இந்த 8 இருக்கு, வேண்டாம். இந்த 12 இருக்கு, வேண்டாம். இந்த 15 இல்லை, இப்போ 15 எழுதிக்கிறேன். அவ்வளோதான். ஏ யூனியன் பி ஹோல் டேஷ். இப்படி ஹோல் டேஷ் அப்படின்னு வந்துட்டாவே யூனிவர்சல் செட்டை நினைப்பு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம யூ போடணும் யூனிவர்சல் செட்டுக்கு. இந்த டேஷை மறைச்சிடுங்க. இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குது? ஏ யூனியன் பி. அதை மட்டும் இப்போ எடுத்து எழுதிங்க. மைனஸ், டேஷுக்கு பதிலாக மைனஸ் போட்டுட்டோம். அடுத்தது ஏ யூனியன் பி. இந்த யூக்கு பதிலாக கொஸ்டினில் கொடுத்துருக்க யூ செட்டை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அடுத்தது இந்த மைனஸ், இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டேன். இந்த ஏ யூனியன் பி நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த ஆன்சரை எடுத்து எழுதிட்டேன். இந்த 2 செட்டுக்கு இடையில மைனஸ் இருக்கிறதுனால 2 செட்லேயும் சேமான எலமெண்ட்டை நம்ம வந்து கேன்சல் பண்ணிடணும், அடிச்சிடணும். இப்போது இந்த 2 செட்டுக்கும் சேமான எலமெண்ட் அடிப்போமா? இந்த பாருங்கள், இங்கே 7 இருக்குது, அது போல் இங்கே 7, இங்கே 8, இங்கே 8, இங்கே 11, இங்கே 11, இங்கே 12, இங்கே 12. அடுத்தது இங்கே 15, இதுலேயும் 15, இங்கே 4, இதுலேயும் 4. 10, 16. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்தது ஆர்ஹெச்எஸ். ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன். இதில் ஏ டேஷை தனியாகவும் பி டேஷை தனியாகவும் கண்டுபிடிக்கணும். இப்போது ஏ டேஷ், ஏ காம்ப்ளிமெண்ட், இப்படி டேஷ் இருந்தாவே யூனிவர்சல் செட், அதை நினைவில் வச்சுக்கணும். இப்போது யூ மைனஸ் ஏ அப்படின்னு எழுதிக்கங்க. யூனிவர்சல் செட்டுலேருந்து ஏயை வந்து மைனஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? டேஷ்னு வந்துட்டாலே நீங்கள் வந்து யூவை வந்து நினப்பில் வச்சுக்கணும். இப்போது இந்த டேஷுக்கு பதில் மைனஸ். இந்த பேலன்ஸ் என்ன இருக்குது? டேஷை மறைச்சிட்டோம்னா இந்த ஏ மட்டும் இருக்குது. அந்த ஏ தான் இந்த ஏ. இந்த யூக்கு பதிலாக கொஸ்டினில் யூ செட்டில் இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் அப்படியே எடுத்து இங்கே எழுதிடுறேன். அடுத்ததாக இந்த மைனஸ்க்கு இந்த மைனஸை போட்டுட்டேன். அடுத்தது இந்த ஏ, இந்த ஏக்கு வந்து ஏ செட்டில் உள்ள அந்த எலமெண்ட்ஸ் அப்படியே இங்கே எழுதிட்டேன். இந்த 2 செட்டுக்கும் இடையில மைனஸ் இருக்குது, அதனால இந்த 2 செட்டுக்கும் சேமான எலமெண்ட்ஸை நம்ம அடிச்சிட போகிறோம். இப்போ பாருங்கள், இதில் 4 இருக்குது, இல்லை. இங்கே 7, இதில் 7 இருக்குது. அடுத்தது இந்த 8, இதுலேயும் 8. அடுத்தது இந்த 11, இதுலேயும் 11. 12, இதுலேயும் 12. இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிக்கலாம். இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ள பேலன்ஸ் எலமெண்ட்ஸை அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். 4, 10, 15, 16. இதுதான் ஏ டேஷ். அடுத்தது பி டேஷ் பார்க்கலாம். இப்போது இந்த பி டேஷ் இப்படி டேஷ் வந்துட்டாவே
யூனிவர்சல் செட்டை நினப்பில் வச்சுக்கணும். யூ. இந்த டேஷுக்கு பதிலாக இந்த மைனஸை போட்டுட்டேன். இப்போ பாருங்கள், இந்த டேஷை மறைச்சிடுறேன். இந்த டேஷை மறைச்சிட்டா மீதி இந்த பி மட்டும் இருக்குது. அந்த பி எடுத்து இங்கே போட்டுடுவோம். இப்போது யூனிவர்சல் செட் அது கொஸ்டினை பார்த்து அப்படியே எழுதிட்டேன். இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டுட்டேன். இந்த பி எலமெண்ட் கொஸ்டினை பார்த்து அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இதுலேயும் மைனஸ் இருக்குது. அப்போது ரெண்டு செட்லேயும் சேமான எலமெண்ட்ஸ் அடிச்சிடலாம். 4 அடித்தாச்சு. அடுத்தது 8, அடுத்தது இந்த 12, அடுத்தது இந்த 15. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற பேலன்ஸ் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்குவோம். 7, அடுத்தது இந்த 10, அடுத்தது இந்த 11, அடுத்தது இந்த 16. அடுத்ததா A dash intersection B dash. இந்த A டேஷில் கண்டுபிடிச்சதை அப்படியே எடுத்து இங்கே எழுதிட்டேன். அப்புறம் இன்டர்செக்ஷன் அதை அப்படியே போட்டுட்டேன். இந்த B dash இப்போ கண்டுபிடிச்ச அதை எடுத்து எழுதிட்டேன். இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில இன்டர்செக்ஷன் இருக்குது. இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் காமனான எலமெண்ட்டை எடுத்து எழுதணும். இப்போ பாருங்கள், இதில் எது காமனாக இருக்குது? இந்த 10, இதுலேயும் 10. அடுத்ததா இதில் 16, இதுலேயும் 16. இப்போது ஆன்சர் எடுத்து எழுதிக்குவோம். 10, 16. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டுத்தையும் செக் பண்ணி பாருங்கள். 10, 16, இதுலேயும் 10, 16. ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 அண்ட் ஈக்குவேஷன் 2, LHS equal to RHS. Hence verified. Next, second subdivision, A intersection B whole dash equal to A dash union B dash. இப்போது இது LHS, இது RHS. இப்போ நான் ஃபஸ்ட்டு LHSஸை கண்டுபிடிக்க போகிறேன். இப்போது LHS equal to A intersection B whole dash போட்டாச்சு. இதுக்குள்ளே இருக்கிறத தான் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போது A intersection B இதை எடுத்து எழுதிக்கிட்டேன். இப்போது இந்த ஏக்கு பதிலாக இந்த ஏ செட்டில் உள்ளது கொஸ்டினை பார்த்து எழுதிக்கிட்டேன். அடுத்தது இந்த இன்டர்செக்ஷனை போட்டுட்டேன். அடுத்ததாக இந்த பி செட்டு கொஸ்டினை பார்த்து அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த ரெண்டு செட்டுக்கு இடையில இன்டர்செக்ஷன் இருக்கிறதுனால சேமான எலமெண்ட்டை எடுத்து எழுதிக்குவோம். இப்போது இந்த ரெண்டுத்துலேயும் 8 இருக்குது. அடுத்ததாக 12 equal to set of all 8, 12. Next, A intersection B whole dash. இப்படி whole dash அப்படின்னு வந்துட்டாலே நம்ம யூனிவர்சல் செட்டை ஞாபகத்தில் வச்சுருக்கணும். மைனஸ் A intersection B. இப்படி whole dash அப்படின்னு வந்துட்டாலே யூனிவர்சல் செட்டை நினப்பில் வச்சுருக்கணும். அடுத்தது இந்த டேஷ் அப்படியே மறைச்சிக்கோங்க. இப்போ மறைச்சிட்டோம்னா பேலன்ஸ் என்ன இருக்குது? A intersection B. இப்போது அதை எடுத்து எழுதுவோம். மைனஸ் A intersection B. இந்த யூக்கு பதிலாக கொஸ்டினில் உள்ள யூ செட் அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது இந்த மைனஸ்க்கு மைனஸ் போட்டாச்சு. A இன்டர்செக்ஷன் B நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த ஆன்சரை எடுத்து எழுதிட்டோம். இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் இடையில மைனஸ் இருக்குதா? இந்த செட்டுலேருந்து இந்த செட்டை மைனஸ் பண்ணிடணும். இப்போ பாருங்கள், இதுலேயும் 8 சேமான எலமெண்ட். அப்போ அதை அடிச்சிடலாம். அடுத்தது இதுலேயும் 12, இதுலேயும் 12. இப்போது இந்த செட்டில் உள்ள பேலன்ஸ் எலமெண்ட்ஸை அப்படி எடுத்து எழுதுவோம். equal to set of all 4, 7, 10, 11, 15, 16. Next, A dash union B dash. RHS equal to A dash union B dash. இப்போ இந்த A dash ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். இப்படி டேஷ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம யூனிவர்சல் செட்டை நினப்புல வச்சிருக்கணும். மைனஸ் ஏ. இப்போது இந்த யூனிவர்சல் செட்டை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது மைனஸ். அடுத்தது இந்த ஏ செட். கொஸ்டினில் உள்ள ஏ செட்டை அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இப்போது இந்த ரெண்டு செட்டுக்கும் சேமான எலமெண்ட்டை அடிச்சிடணும். இப்போ பாருங்கள், இதில் ரெண்டுத்துலேயும் 7 இருக்குது. 7. அடுத்தது 8, 8. இங்கே 11, இதுலேயும் 11. இங்கே 12, இதுலேயும் 12. இப்போது இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளதை எடுத்து எழுதிக்குவோம். equal to 4, 10, 15, 16.
அடுத்தது பி டேஷ். இப்படி டேஷ் வந்துட்டாலே நம்ம யூனிவர்சல் செட்டு போட்டுடணும். அடுத்தது மைனஸ், அடுத்தது இந்த பி. இந்த யூக்கு பதிலாக கொஸ்டினில் உள்ள யூ செட்டை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது மைனஸ், இந்த பிக்கு பதிலாக கொஸ்டினில் உள்ள பி செட்டை அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். இதுலேயும் 2 செட்டுக்கு இடையில மைனஸ் இருக்குது. அப்போது இந்த 2 செட்டில் காமனான எலமெண்ட்டை எடுத்து அடிச்சிடணும். இப்போது இந்த 2த்துக்கும் காமன் எலமெண்ட் என்னன்னு பாருங்கள். இந்த 4, இந்த 4, அடுத்தது இந்த 8, 8, 12, 12, 15, 15. இந்த ஃபஸ்ட்டு செட்டில் அடிப்பட்டது போக மீதி இருக்குது பாருங்கள். அந்த பேலன்ஸ் எலமெண்ட்ஸை எடுத்து எழுதிக்குவோம். ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் 7, 10, 11, 16. ஏ டேஷ் யூனியன் பி டேஷ். இப்போது இந்த ஏ டேஷ்க்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்க ஏ டேஷோட ஆன்சரை எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது யூனியன் அப்படியே போட்டாச்சு. அடுத்தது பி டேஷ். இந்த பி டேஷில் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த வேல்யூ அது அப்படியே எடுத்து எழுதிட்டேன். இந்த 2 செட்ஸுக்கு நடுவில் யூனியன் இருக்குது, அதனால இந்த 2 செட்ஸையும் சேர்த்து எழுதணும். இந்த ஃபஸ்ட்டு செட்டில் உள்ளது அப்படியே எடுத்து எழுதிடுங்க. 4, 10, 15, 16. அடுத்தது இந்த செட்டில் உள்ளதை செக் பண்ணி எழுதிடுங்க. இந்த 7 இல்லை எழுதிக்கலாம், இந்த 10 இருக்குது வேண்டாம், இந்த 11 இல்லை எழுதிக்குவோம், 16 இருக்குது வேண்டாம். இது செகண்ட் ஈக்குவேஷன். இந்த எல்ஹெச்எஸ்ஸில் கண்டுபிடிச்சது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். இந்த 2 ஈக்குவேஷனும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். 4, 7, 10, 11, 15, 16. அதுபோல் இங்கேயும் 4, 10, 15, 16, 7, 11. இந்த எலமெண்ட்ஸோட பிளேஸ் தான் சேஞ்ச் ஆகிருக்கே தவிர மற்றபடி எல்லா எலமெண்ட்ஸும் எல்லா நம்பர்ஸும் அப்படியே இருக்குது. எழுதிக்குவோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 LHS equal to RHS, A intersection B whole dash equal to A dash union B dash. Hence verified. That's all. இதோட இந்த சமம் முடிஞ்சிருச்சு. என்னோடய டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. நீங்கள் எல்லோருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பார்க்குற எல்லோருமே லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். என்னோடய டீச்சிங் புரிஞ்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.